நிறுவன ஊழியர் போக்குவரத்து மற்றும் எண்ணெய் முகாமைத்துவம். நிறுவன கடமைகளுக்காக வருகை தரும் ஊழியர்கள் பொது போக்குவரத்து மற்றும் குழுவாக வாகன பயன்பாட்டை மேற்கொள்ளுதல் வேண்டும். கூட்டங்கள் மற்றும் கலந்துரையாடல்களை ஆன்லைன் ஊடாக மேற்கொள்ளுதல் கட்டாயமானது. அனைத்து விதமான கடிதங்கள் மற்றும் தகவல்களை பரிமாற்றும் போது ஆன்லைன் ஊடாக மேற்கொள்ளப்படுவதுடன் கடித பரிமாற்றத்தை முடியுமான வரையில் மட்டுப்படுத்துதல். அரசு வாகனங்களுக்கான எரிபொருள் பயன்பாட்டை மட்டுப்படுத்துவது தொடர்பான திட்டத்தை தயாரித்தல். மின்சாரம் மற்றும் வலுசக்தி பாதுகாப்பு. இயலுமான வரையில் இயற்கை ஒளியை பயன்படுத்துதல். குளிரூட்டிகளுக்கு பதிலாக மின்விசிறிகளை பயன்படுத்துதல். காலையில் இயற்கை காற்றோட்டம் கிடைக்கக்கூடிய வகையில் ஜன்னல்களை திறத்தல். அலுவலக நேரங்களில் ஒரு நாளைக்கு குறைந்தது 1 அல்லது 2 மணித்தியாலங்களுக்கு குளிரூட்டிகளை நிறுத்தி வைத்தல். அவசியமற்ற பகுதிகளில் உள்ள குளிரூட்டிகளை முழுவதுமாக நிறுத்தி வைத்தல். குளிரூட்டிகளின் அளவை 26 அல்லது அதற்கு அதிகமான செல்சியஸ் அளவில் பராமரித்தல். பகல் வேளையில் இயற்கை ஒளியை பயன்படுத்துவதுடன் தேவையற்ற மின் விளக்குகளை அணைத்து விடுதல். இரவில் அத்தியாவசிய இடங்கள் மற்றும் வீதிகளில் மாத்திரம் மின் விளக்குகளை ஒளிரச் செய்தல். நிறுவனங்களில் மின்தூக்கிகளின் பயன்பாட்டை குறைத்து மாற்று வழிகளை பயன்படுத்துவதற்கு ஊக்குவித்தல். பல்வேறு இடங்களில் விளம்பரங்கள் மற்றும் காட்சிப்படுத்தலுக்காக வைக்கப்பட்டுள்ள ஒளி பலகைகளை இரவு 9 மணிக்கு மேல் அணைத்து விடுதல். நிறுவன செயல்பாட்டு நடைமுறைகள். நிறுவனத்தில் தேவையான தொழில்நுட்ப வசதிகள் காணப்படும் பட்சத்தில் ஊழியர்களை அலுவலகத்திற்கு அழைக்காமல் இணைய வழியில் சேவைகளை பெற்றுக் கொள்ளுதல். அவசர காலங்கள் தவிர்த்து வழக்கமான அலுவலக நேரங்களுக்கு பிறகும் வார இறுதி நாட்களிலும் அலுவலகங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்தல். வலுசக்தி பயன்பாட்டை முடியுமான வரையில் 25% வரையில் மட்டுப்படுத்துவதே எமது இலக்காக காணப்படுகிறது. இதற்கமைய எரிபொருள் மற்றும் வலுசக்தி பயன்பாட்டை தேவைக்கேற்ப மாத்திரம் பயன்படுத்துவது தொடர்பில் அரசு நிறுவனங்களுக்குரிய வழிகாட்டுதல்களை பெற்றுக் கொடுத்துள்ளோம். இதனால் இந்த யோசனைகளுக்கு அமைவாக செயற்பட்டு அரசாங்கத்துக்கு கூடுதல் ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுக்குமாறு நாம் பொதுமக்களிடம் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். அதனை எம்மால் செய்ய முடியும். நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை தொடர்ந்து பேணுவதற்கு இந்த விடயங்கள் மிகவும் ஒத்துழைப்பாக அமையும். இதற்கமைய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் செயற்படுவார்கள் என நாம் எதிர்பார்க்கின்றோம். விடுமுறை நாட்கள் தவிர்த்து இந்த செயற்பாடுகளை தீவிரமாக பின்பற்றுவோம். எதிர்வரும் காலத்தில் வலுப்பெறும் தீவிரமான சூழ்நிலைகளில் நாம் இதற்கும் கூடிய கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டிய நிலைமை ஏற்படலாம். இருப்பினும் அந்த கடுமையான நிலையை தடுப்பதற்கு தற்போதைய கட்டுப்பாடுகளை முழுமையாக பின்பற்றுவது கட்டாயமானதாகும்.